ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல தலைமுறைகளாக ஆற்றை கடக்க பரிசல் பயணத்தையே நம்பியுள்ளனர். இவர்களின் சிரமங்கள் குறித்து பகிர்கிறார் செய்தியாளர் சந்திரசேகரன். அம்மாபாளையம், ராக்கினாம்பாளையம், கணேசம்புதூர் ஆகிய 3 கிராமங்களை சுற்றி பவானி ஆறு செல்வதால் கிராமங்கள் 3மே தீபகற்பம் போல் காட்சியளிக்கிறது. இந்த 3 கிராமங்களில் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார். 3 கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் இவர்கள் பள்ளிக்கு செல்வதாக வேண்டுமானாலும், வெளியூருக்கு வேலைக்கு செல்வதாக வேண்டுமானாலும் 7 கிலோமீட்டர் நடந்து சென்று பிரதான சாலையை அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 6 வரையும் தாட்டிகிட்டு இருப்போம். அதுக்கு மேலே வரவங்க கூப்பிட்டா மட்டும்தான் போய் கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கு மேலே இந்த ரோட்டில் வர்றது ரொம்ப இடைஞ்சல். வயசானவங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக ஒரு 60-70 பேராட்ட நாங்கள் பஸ் தாண்டி தான் போகிறோம். ஒரு வேளை எங்களுக்கு ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா சுற்றி போகிறப்போ இப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர்கிட்ட வரும். நாலு தலைமுறையாக நாங்கள் பரசலில் தான் போயிட்டுருக்கோம். எத்தனையோ இதெல்லாம் வந்தும் கூட எங்கள் ஊருக்கு ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இந்த பரசலில் தான் போகணும் வரணும். குழந்தைங்க வருங்க, எத்தனை பிள்ளைங்க போகுதுன்னு. நான் 40 குழந்தைகளுக்கு மேலே போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. தண்ணி வந்துட்டாலே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகிறது எங்களுக்கு நாங்கள் இந்நேரம் போனால் 9 மணிக்கு போகிறதுக்கு நாங்கள் 8 மணிக்கே பரசல் துறைக்கு வந்தால் தான் 9 மணிக்கு நாங்கள் ஆற்ற தாண்ட முடியுது. கேர்ள்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க மேலே. அவங்க தண்ணி அடிக்கிறதே எங்களுக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. நைட்டு அன்டைம்லலாம் பர்சல் இருக்கிறதில்ல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் எந்நேரம் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்போங்க. அதில் இந்த சரக்கு அடிச்சுட்டு எல்லா பக்கம் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பரஸ்காரர் தான் கேட்பாருங்க, எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனால் அவர் இருக்குங்காட்டிக்கு தான் கேட்குறாருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? இது நாள் வரைக்கும் நாங்கள் இப்போ 24 வருஷம் ஆச்சுங்க. நான் இதுலேயே தான் போயிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இனி வரும் தலைமுறையாவது பவானி ஆற்றை பரிசலில் கடக்காமல் பாலத்தில் கடக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இப்பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சந்திரசேகரன்.